என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி ஒரு vlog தான் நம்ம பண்ண போகிறோம். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு vlog-ஆக பார்க்கலாம். சரியா? என்னோடய குழந்தைக்கு காலையிலேயே நம்ம வந்து ஃபீட் பண்ணியாச்சு. ஸோ நான் அவனுக்கு மருந்து கொடுக்க மறந்துட்டேன். அவனுக்கு மருந்து கொடுக்க போகிறேன். இல்லை நான் கொடுக்கக்கூடிய மருந்து. ஸோ அவனுக்கு இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். மறந்துட்டேன் நான். எங்கள் அம்மா என்னம்மா இன்னைக்கு ஸ்பெஷல் சொல்லு. பீஃபும் ரசமும் முட்டை ரசமும். இன்னைக்கு எங்கள் அம்மா ஹெவியாக ஃபுட் பண்ணிகிட்டு இருக்கா. பார்த்தீங்களா, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. குக்கரில் பீஃப் வெந்துட்டு இருக்கு. இவன்தான் என் தம்பி. எங்க லாக்ஷனா எங்க அக்காவோட குழந்தை படிச்சுட்டு இருக்காங்க. மேடம் ஹாய் சொல்லு லாக்ஷனா. இது எங்க சித்தி பொண்ணு தங்கச்சி. மழை பெஞ்சிருக்குங்க, அதனால தான் வீடெல்லாம் வந்து நனைஞ்சிருக்கு. பார்த்தீங்களா, எங்கள் வீட்டோட வீடு வந்து காட்ட முடியாதனால பீச்சுக்கு அன்னைக்கு போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாமல் ஆகிட்டு, இல்லைன்னா அதே நம்ம vlog-ஆக எடுத்திருப்போம். அன்னைக்கு சூப்பரான ரிவ்யூ மிஸ் ஆகிட்டு சத்தியா மக்களே. நாங்கள் எல்லோரும் பீச்சுக்கெல்லாம் போனோம். சரி, தம்பிக்கு மருந்து கொடுத்துருவோமா? குடிமணி ரொம்ப அழுக்காயிட்டே. நீ இப்போ ஃபுல் டைம் வெளியே இருந்து சார் விளையாடிட்டே இருக்காரு, அதனால் அழுக்காக தான் இருப்பார். எப்போ அதானே 0.5 0.5 1 ml கொடுக்கணும். 1 ml மாறி மாறி கொடுத்துட்ருக்கோம். இதில் 0.5 ml தான் வரும். ஓகே, ஒரு மருந்து குடிச்சாச்சு. இது மல்டி விட்டமின். இதுவும் வந்து ஒரு 0.2 ml கொடுக்கணும். 0.2. இது நல்லா தான் இருக்கும். அந்த அளவுக்கு கசந்தா இவன் குடிக்க மாட்டானே. பார்த்தீங்களா, அழகா குடிக்கிறாரு. அதுதான் என்னோட குழந்தை. 6 மாதம் முடிஞ்சிருக்கு, 7வது மாதம் ஆக போகுதுங்க. அதானே? லாக்ஷனா எழுதிட்டு இருக்காங்க. லாக்ஷனோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராக எழுதுவா லாக்ஷனா. அதானே லாக்ஷனா? ஷீ இஸ் வெரி பிரேவ் கேர்ள். ரொம்ப குட் கேர்ள் கூட. இங்கே ஒரு ஆளை பாருங்க, சவுண்டு போட்டுட்டு இருக்காரு. சொல்றாரு என் பிள்ளை. ஐயோ, இவன் சீருக்குறான். அப்பி வச்சுட்டான்ல. கொடுத்தாச்சு. அடுத்து வேணா நான் மசாஜ் பண்ண போறேன் எண்ணெய் போட்டு. என்னதான் என் குழந்தைக்கு வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்னோ ஆர்கானிக்ஸ் ரொம்ப நல்ல ஒரு எண்ணெய். இதை வச்சு தான் நீங்கள் மசாஜ் போட போகிறோம். மசாஜ் போட்டு அவனை வந்து நான் அன்றைக்கி மேலே தான் கழுவ போகிறேன், குளிப்பாட்டில். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் இருமுறான், அதனால் அவனை நம்ம குளிப்பாட்ட போகிறதில்ல. மேலே வச்சு மசாஜ் போட்டு மேலே கழுவ போகிறோம். ரொம்ப சவுண்டாக இருக்குல்ல? ஏன்னா எங்கள் அம்மா மிக்சியில் எதையும் போட்டு அரைச்சிட்டு இருக்கா. எல்லாருக்கும் வீட்லேயும் ஒரு ஆள் இப்படி இருப்பாங்கல்ல. எதுவுமே நம்ம பண்ண நினைக்கும் போது பண்ணக்கூடாது. என்ன அப்படி காட்டாத, நீ காட்டாத, நீ குழு வச்சு கிறுக்கி அப்படியே ஏற்றுக்கு. அப்படி ஒரு ஆள் தான் எங்கள் வீட்டிலே தம்பி. ஸ்ட்ரைக் அடிக்க போகிறானா என் தம்பி என்னோட சேனலில். மொத்தமே 30 பேர் இருக்கக்கூடிய சேனலில் நீங்கள் ஸ்ட்ரைக் அடிச்சு என்ன பண்ண போகிறா பாருங்க. சரி
கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு அழகா இருந்தா பாத்தீங்க, டக்குனு அவன் சிரிப்பா வாங்கி நிறுத்திட்டான். இது என் தம்பியோட பைக்குங்க. அது எங்களோட பாத்தீங்களா, இதுதான் எங்க வீடு. எங்க அம்மா வந்து வெளியில தான் அடுப்பு வச்சு சோறு பொங்குவாங்க. என்னதான் கேஸ் சிலிண்டர் வந்தாலும் நமக்கு வந்து சிலிண்டர் சேவ் பண்ணணும் அப்படின்னா விறகடுப்பு தாங்க பெஸ்ட்டு. ஸோ அம்மா வந்து வெளியே தான் விறகடுப்பு வச்சு சாப்பாடு பொங்குவாங்க. சரியா, இது வந்து எங்களோட தண்ணி டேங்கு. இது பார்த்தீங்களா, இதுதான் தண்ணி. நம்ம வந்து எங்களுக்கு எப்போவுமே பைப்பு கனெக்ஷன் இருக்குது. பைப் கனெக்ஷன் வந்து டேரெக்டாக இங்கே தண்ணி போயிடும். இங்கேருந்து மோட்ரு போட்டு நாங்கள் மேலே வந்து சின்டெக்ஸில் ஏற்றிடுவோம். சரியா, இது பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு வந்து அவிச்சு எங்கள் அம்மா தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க. ஏதோ பண்ண போகிறாங்க. சரியா, இது வந்து நம்மளோட துணி துவைக்கிற இடம், துணி துவைக்கிற கல். இது தண்ணியெல்லாம் வெளியே போகிறதுக்காக ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். எங்கள் லாக்ஷனோட வட்டங்க இது. அவள் வந்து இதில் தான் இருந்து குளிப்பாள். அதை காட்டுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இதான் அவளோட வட்டை, அவளோட ஸ்விம்மிங் பூல். கட்டியாச்சா? ஸ்விம்மிங் பூலை கட்டியாச்சா? எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா தென்னை மரம் ஃபுல்லாக சுற்றி நாலு பக்கமாக தென்னை மரம் இருக்குங்க. நல்லா காய்ச்சி இருக்கும் தென்னை மரம்லாம். மழை வந்துட்டு இருக்கு, கிளைமேட் மாறிட்டு இருக்கு, மழை வந்துட்டு இருக்கு. சரிங்க, இப்போ வந்து போய் மசாஜ் பண்ணி அவனை கொஞ்சம் மேலெல்லாம் கழுவி அவனை ஃப்ரெஷ்அப் ஆக்கி அவனை நான் படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு உங்கள்கிட்ட அடுத்து வந்து பேசுகிறேன். பேசு, வீடியோவில் ஏதாவது பேசு. தம்பியை மசாஜ் பண்ணிட்டு இருக்கோம். இத நாங்க இப்படி தம்பிக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பார்த்துங்க. சரி, ஓகே, போதும். பிள்ளையோட துணியெல்லாம் துவைக்கலான்னு போகிற டைமில் கரெக்டாக மழை பெஞ்சிருச்சு. இனி அங்கே போய் நின்று அலக்குறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் மழை போனதுக்கு அப்புறம் தான் நம்மளால் துவைக்க முடியாது. நல்ல மழை பெய்யுது, மழை வந்துருச்சு. அதனால் வந்து துணி துவைக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து பிள்ளைக்கு தேவையான தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சிடலாம். அவனுக்கு வந்து குளிக்கிறதுக்காக சூடு பண்ண போகிற தண்ணியை. ரெடி ஆகிற கேப்பில் நான் குழந்தையோட அவனுக்கு குளிக்கிறதுக்கான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். பிள்ளைய குளித்து இருந்து குளிக்கிறதுக்காக தற்காலிகமாக மீன்ஸ் வீட்டில் இங்கே வந்தால் நான் குளிப்பாட்டுறதுக்காக இது வந்து போர்ட்டபிள். ஸோ இதோட ரிவ்யூ நான் கொடுக்கணும்னு நினச்சேன். சொன்னால் கொடுக்க முடியல. வர இதில் வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூஸ் கொடுக்குறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். குளிப்பாட்டுறதுக்கு குழந்தைய எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். ரொம்ப போர்ட்டபுளான ஒரு ஐட்டம். இதெல்லாம் வச்சு குளிப்பாட்டுவோம். செபா மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ரிவ்யூ வேண்டாமல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, வேணாம். அடுத்த மாதம் தான் குடிச்சு ரெடி ஆயாச்சு. என் பிள்ளை நீ அக்கா கூட வந்து சித்தி கூட இருந்தெல்லாம் விளையாடுவாங்க. அதான பொண்ணு. ஓகே, நான் போய் நீ துணி துவைக்க போகிறேன். கைஸ் நிறைய இருக்கிறனால துவைச்சு தான் ஆகணும். மழை நின்றுச்சு. ஸோ துவைக்க போகிறோம். உங்களோட மட்டன் பீஃபெல்லாம் ரெடி ஆகிட்டு அம்மா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கா எல்லாத்தையும். எப்பவும் டிவி தான் பார்ப்பாங்க இந்த மேடம். படிப்பு குறைவு, டிவி பார்ப்ப கூடுதல். லாக்ஷனா, லாக்ஷனா, இங்க வா. சித்தி ஹெல்ப் பண்ணுங்க, வா.
வீடியோ எடுக்கிறதுக்காக லாக்ஷனாவை கூப்பிட்டுருக்கோம். வீடியோ எடுக்கிறதுக்கு லாக்ஷனாவும் வீடியோ எடுத்து தருவாங்க. இங்கே வச்சுட்ருக்கோம் காய்ஸ். ஏன்னா தண்ணி நிறையவே இருக்கிறதுனால துவச்சி முடிச்சதுக்கப்புறம் மேலே கொண்டு காயப்படும். மேலே ஒரு ரூம் வந்து இருக்குது. மழை பெய்ஞ்சா வந்து துணியெல்லாம் வெளியே போட்டால் காயாதுன்றதுனால நம்ம ரூமுக்குள்ளே தான் போடுவோம். நான் உங்களுக்கு துணி துவச்சிட்டு காட்டுறேன். ஓகே, ஆஃப் பண்ணிட்டா.
எங்கள் அப்பா தான் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது. அதனால் எங்கள் அப்பாவோட ஒர்க் இதெல்லாம் பார்த்தீங்களா. மல்லிகை செடி, பிசி செடி இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் வாஷிங் மிஷின் இருக்குது. ஓகே, போய்ட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டு சாப்பாடு வேலையை பார்க்கலாம். திஸ் இஸ் ரெஸ்ட் டைம், விளையாட்டு டைம். சாப்பாடுலாம் ரெடி ஆகிட்டாமா? அவளே எங்கெல்லாம் வாங்கிட்டு விடுவா. ரசம் ரெடி ஆகிட்டு இருக்கு. பீஃப் ரெடி ஆகிடுச்சு. இது பீஃப் இல்லைல்ல, இது மீன் தானே. இது மீன் குழம்பு, இது பீஃபு. வீடியோ எடுப்பாங்க. அப்பா பப்பாயா கொண்டு வந்திருக்காங்க, எங்கள் வயலில் உள்ளது. சாப்பிட போயிட்டு வேண்டாமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எங்கள் வீட்டில் விளைஞ்ச பப்பாயா. எங்கள் அப்பா கொண்டு வந்திருக்காங்க வயல்லேருந்து பறித்து. எங்களுக்கு வயல் இருக்குது கைஸ். அப்போ வயல்லேருந்து அப்போ பறிச்சு கொண்டு வந்தாங்க ஃப்ரெஷ்ஷான பப்பாயா. பார்த்தீங்களா, இதெல்லாம் வில்லேஜ் சைடில் வந்து வாழ்றவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்க விளைவிச்சு அவங்களே சாப்பிட்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். குளிக்க போறேன். வெட்டல வெட்ட காமிச்சாங்கல்ல, அதுல நான் குளிக்க போறேன். எல்லாரும் பாத்துக்குங்க. நல்லா பாருங்க, அண்ணா இருக்குல்ல அந்த வட்டை தான் லாக்ஷனோட இது ஸ்விம்மிங் பூல். அந்த ஸ்விம்மிங் பூல்ல தான் மேடம் குளிப்பாங்க. சொல்லுங்கப்பா, இது எங்க இருந்து பறிச்சுட்டு வந்தியா? இது இந்த பப்பாளி நம்ம தோட்டத்துல இருந்து. நம்ம தோட்டத்துல போட்டுக்கும்ல அது பப்பாளி. பப்பாளி பப்பாளி இது எங்க அப்பா. இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு சண்டேங்கிறதுனால லீவு. ஆனாலும் எங்க அப்பா வந்து வயல்ல போய் வேலை பார்ப்பாங்க. எங்க வயல்ல இப்படிதான் ஏசிட்டு இருப்பா. கத்தாதம்மா. ரொம்ப கோவம் வரும், ரொம்ப கோவம் வரும். யார் எனக்கா? இவ்வளவு வேலை பண்ணிருக்கேன் நீங்க கேட்டாக்கப்படாத. ஆனா ஒன் திங், அம்மாவோட திட்டையுமே வந்து சில டைம் நம்ம மிஸ் பண்ணுவோம். ரொம்ப தூரத்தில் போய் இருக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம மிஸ் பண்ணுவோம். அம்மா வந்து நமக்கு இல்லையே, நம்மளை எப்படி திட்டுறதுக்குலாம் ஒரு ஆள் இல்லையே அப்படின்லாம் நம்ம வந்து கண்டவங்கள்ட்டலாம் திட்டு வாங்கும்போது நம்ம அம்மா கிட்ட திட்டு வாங்க மாட்டோமா அப்படிலாம் நமக்கு தோணும். நான் வீட்டில் வந்து இருந்து பார்த்தா நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அம்மா பேச பார்த்தாலே அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிடும். நான் சில டைம் எங்கள் அம்மாவும் நல்லா திட்டலாம் செய்வேன். ஆனால் இன்னைக்கு நான் திட்டாமல் இருக்கேன். இந்த vlog கூடவே அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூவும் போட்டுவேன். அதையும் நீங்கள் தவறாமல் பார்த்துருங்க. ஓகே, அடுத்து நம்ம சாப்பிடும்போது அடுத்த வீடியோ எடுக்கிறேன். அப்புறம் சாயங்காலம் என்னென்ன பண்ணுவேன்னு அதெல்லாம் வீடியோ எடுத்து ஒன்றா தான் vlog நான் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணணும். சரியா? என்ன பண்ணணும், ஏதாவது அப்டேட் பண்ணணுமா? இது வந்து நாங்கள் வந்து நான் பேசக்கூடிய ஓனான ஒரு இதில் தான் ஸ்லாங்கில் தான் நான் உங்கள்கிட்ட வந்து இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தான் பேசுவோம். அதை நேச்சராக உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த vlogல வந்து அப்படியே தான் பேசுகிறேன். சரியா? வேறு எந்த ஒரு மாற்றம் பண்ணலை. நம்ம கன்னியாகுமரி சைடில் இப்படி தான் பேசுவாங்க. ஒரு ஊரில் வேறு மாதிரி பேசுவாங்க, ஒரு ஊரில் வேறு மாதிரி பேசுவாங்க. இன்னொன்று வந்து எனக்கு வந்து கன்னியாகுமரி ஊர் கன்னியாகுமரி தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கன்னியாகுமரியில் தான். ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது கேரளாவில். நான் மலையாளமும் நல்லா பேசுவேன். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் சேனலில் மலையாளமும் நான் போட்டிருப்பேன், தமிழும் போடுவேன். ஏன்னா எனக்கு 2 லாங்குவேஜுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தெரியும். அதுவும் எழுத படிக்க வாசிக்க எல்லாமே தெரியும். மலையாளமும் தமிழும் எழுத படிக்க வாசிக்க எல்லாமே தெரியும். ஸோ எனக்கு வந்து 2 லாங்குவேஜுமே ஒன்று தான். ரெண்டுமே கேரளாவும் தமிழ்நாடும் எனக்கு வந்து ஒரே மாதிரி தான், வீடு மாதிரி. இது எனக்கு பிறந்த வீடு, அது எனக்கு புகுந்த வீடு. ஸோ அதனால் 2 லாங்குவேஜுமே நான் போடுவேன். ஸோ உங்களுக்கும் வேണം தான் നിങ്ങൾ മലയാളത്തിൽ കമൻറ്റ് ചെയ്യാം. ഇപ്പോൾ മലയാളികൾ ആരെങ്കിലും നോക്കുവാണെങ്കിൽ നിങ്ങൾ മലയാളത്തിൽ കമൻറ്റ് ഇടാം. ഞാൻ മലയാളത്തിലും നിങ്ങൾക്ക് എന്നാ ആവശ്യപ്പെടുന്ന എന്തെങ്കിലും വീഡിയോ ആവശ്യമുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾക്ക് പറയാം. ഞാൻ പറഞ്ഞിട്ട് മലയാളത്തിൽ തന്നെ ആ വീഡിയോ ഞാൻ ചെയ്യാൻ ട്രൈ ചെയ്യും. ഓക്കെ, சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு மறுபடியும் தூக்கம் போடணும். பிள்ளை தூங்கிட்டு அந்த டைமில் நம்ம சாப்பிட்றணும். இல்லைன்னா சாப்பிடவே டைம் கிடைக்காது. ஸோ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு அடுத்து என்ன நடக்குங்கிறத அடுத்தது காட்டுறேன். நம்மளே எழிச்சாச்சு, எலும்பியாச்சு. மோங்காணிக்கு பொண்ணே எலும்பியாச்சு. நாங்கள் தூங்கி முடிச்சாச்சு. இனி என்ன பண்ண போகிறோம்? சாயை குடிக்க போகிறோம். பனங்கிழங்கு அரைச்சி வச்சுருக்கு. பனங்கிழங்கு தான் சாப்பிட போகிறோம். காப்பி போடலை இன்னும். காப்பி போடணும். இப்போ
அப்படி போடுங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம். ஒயிட் சுகர் வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்களும் உங்கள் வீட்டில் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள் சரியா? ஏன்னா நாட்டு சக்கரை வந்து எப்போவுமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஒயிட் சுகருக்காகவும் நமக்கு வந்து ரொம்ப மோசமான நிலை வந்து நமக்கு ஏற்படுத்தாது. இது 1/2 கிலோ வந்து எவ்வளோ 65 ரூபா. கண்டிப்பாக எல்லோரும் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம். கருப்பட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவோம். வேறு கடலை சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி சாப்பிடுவோம். ஸோ நம்ம டீ உண்டாக்கிட்டு டீ சாப்பிட்டு அடுத்த விஷயம் பார்த்தீங்களா, மழை பெய்யுது மறுபடியும். ஒரு நாள் எப்படி போகுதுனே தெரியல, அந்த அளவுக்கு ஸ்பீடாக போயிடுச்சு கைஸ். எப்படி ஒரு சாயம் குடிச்சிட்டு டைம் முடிச்சு அப்புறம் நைட் ஆகிடும். அப்புறம் தூங்க போட்டு தான் சாப்பிட்டுச்சு. அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு வ்ளாகில். நைட்டு ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க இங்கே வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டில் பப்பாயா நிறைய இருக்கலாம். அப்போ வந்து நாங்கள் விலைக்கு கொடுப்போம். அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போக வந்தவங்க என் பிள்ளையோட கலரை பார்த்துட்டு, என் வீட்டுக்காரங்க நல்ல கலராக இருப்பாங்க சரியா? அப்போ அதனால் நான் கருப்பில்லை, அதனால் என் பிள்ளை கலராக இருக்கனால ஒரு மாதிரி எப்பவும் இவன் எப்போ கலராக இருந்த மாதிரி இருக்குது, ஆனால் உன் கலருக்கு வந்துடுவான். பிள்ளை எப்படி இருக்கானா, நல்லா இருக்கானா, நல்ல குழந்தையா இருக்கானா, அதெல்லாம் அவங்களுக்கு மேட்ரு கிடையாது. ஸோ அவங்களுக்கு தேவை பிள்ளை வந்து கலராக பிறந்துட்டானே. அந்த இதுலேயே எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி கலரை பற்றியே பேசுகிறது. இந்த வில்லேஜ் இடத்துல மட்டும் இந்த மாதிரி தான். எப்போவுமே வந்து அடுத்தவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்களை ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. அதுலேயே கலர் மேட்ரு வந்து இங்கே ரொம்ப என்னையே ரொம்ப வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயத்தில் நான் வந்து இந்த ஊரில் கேவலப்பட்டிருக்கேன் பிகாஸ் ஆஃப் என் கலரு. அதே மாதிரி என் பிள்ளையும் வந்து கலரை பார்த்துட்டு போயாச்சு. பார்த்துடுங்க, இந்த ஊர் வந்து இப்படி தான் என்ன மாறவே இல்லை. அங்கே காஃபி ஜோ குடிச்சுட்ருங்க. மழை பெஞ்சிட்ருக்கா தான் வெளியே வந்துட்டு உள்ளே வந்து குடிச்சு காஃபி குடிச்சுட்ருக்கேன். இனி என் பிள்ளைய கொஞ்சம் மேலெல்லாம் கழுவிட்டு அவன் தூங்க போகிற டைமில் அவனை வந்து மேலே கழுவிட்டு லைட்டாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு நல்லா குட்டாப்பனா ரெடியாக்கி அப்படி தான் தூக்க போடுவோம். அப்படியே தூங்கிட்டேன். இந்த டே இன்னையோட இப்படி முடியுது கைஸ். ஓகேவா? இப்படி தான் ஒவ்வொரு நாளும் எனக்கு போயிட்டுருக்கு. எங்கள் அம்மா வீட்டு வந்ததுலேருந்து இதே ரொட்டீனில் தான் என் வாழ்க்கை போய்ட்டுருக்கு. அதை தான் அன்றைக்கி ஒரு வ்ளாகாக எடுக்கலான்ட்டு முடிவு பண்ணி இன்றைக்கி ஒரு வ்ளாகாக எடுத்திருக்கேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். தேங்க்யூ.